காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா, கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா, கோபங்கள் இன்னும் இங்கு ஏனம்மா, காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தொட்டு செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. புள்ள வந்துட்டான். பிள்ளைக்கு காஃபி கொடுக்க சொல்லி இந்த முத்துக்கிட்ட சொல்லியிருந்தேன். கொடுத்தாரா இல்லையான்னு வேற தெரியல. முத்து முத்து, அர்ஜுனுக்கு காஃபி கொடுக்க சொன்னனே, கொடுத்தீங்களா? அம்மா, இங்கதான் தோட்டத்துல தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். காஃபி கொடுத்துட்டேன் தம்பிக்கு. சரி, அந்த வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் உள்ள வேலை இருக்கு, வந்து பாருங்க. சரிங்களா முத்து? நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க போங்க, நான் வந்து தண்ணி ஊத்திட்டு வந்து பார்த்துக்கிறேன். அர்ஜுன் காலேஜ் விட்டு வந்தால் என்னை பார்க்காம ரூமுக்கு போக மாட்டான். சரி, போனாலும் வந்து இவ்வளோ நேரத்துக்கு பார்த்துருப்பான். என்ன ஆச்சுன்னு தெரியலையே பிள்ளைக்கு, இவ்வளோ நேரம் வந்து பார்க்காம இருக்கு. நம்மளே போய் பார்ப்போம், உடம்பு சரியில்லையான்னு தெரியல குழந்தைக்கு. நம்மளே போய் பார்க்கணும்னு நினச்சோம், அவனே கீழே இறங்கி வரான். ஆனால் எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. சரி, போய் கேட்டு பார்ப்போம். அர்ஜுன், அர்ஜுன். மா, சொல்லுங்கம்மா. என்னம்மா, சொல்லுங்க. இல்லையா, எங்கேயோ வெளியே கிளம்புன மாதிரி இருக்கே, அதான் கேட்டேன். எங்கேயா இந்த நேரத்தில் வெளியே போகிற? அது ஒன்றும் இல்லைம்மா, வீட்டில் கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால கார்த்திகை போயிட்டு அவன் வீட்டில் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு போகிறேன். நீ கூப்பிட்டா கார்த்தி இங்கேயே வந்துடுவானேயா? நீ எதுக்கு அவ்வளோ தூரம் போயிட்டு? அவனை ஃபோன் பண்ணி கூப்பிட, அவன் வரப்போகிறான். இல்லைம்மா, எல்லா டைமும் அவன் நம்ம வீட்டுக்கு வரான். நம்ம அவன் வீட்டுக்கு போகலன்னா எப்படிம்மா? அதான் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போகிறோம்மா. எனக்கும் போர் அடிக்குது. ஏ அர்ஜுனு, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் இல்லையே? என்ன அம்மா திடீர் பண்ணி இப்படி கேட்குறாங்க? ஃபேஸ்லேயே தெரியுதோ? அம்மாவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அர்ஜுன், எதுவுமே அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என்னையா, நான் கேட்டுகிட்டே இருக்கேன், எதையும் யோசிச்சுட்டே நிற்கிற. எதா பிரச்சனையா? ஏதாவது இருந்தாலும் அம்மாட்ட சொல்கிறா. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ இருக்கும்போது எனக்கு என்னம்மா கவலை? நீ என்னதெல்லாம் நினச்சிட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா. எனக்கு ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக தான் இருக்கேன். சரியா? என் புள்ள முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா என் புள்ள சந்தோஷமாக இருக்கானா இல்லையான்னு சொல்லிட்டு? இத்தனை நாள் இருந்த என் அர்ஜுன் வேற, இன்றைக்கி என் புள்ள முகமே சரியில்லை. என்கிட்ட கேட்டால் இல்லைங்கிறான். கண்டுபிடிக்கிறேன். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. சரியா? போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். சரி, ஓகே அர்ஜுன், போயிட்டு வா. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடு. சரியா? ஓகேம்மா, சீக்கிரமாகவே வந்துடுறேன். நம்ம வேற அம்மா கிட்ட கார்த்தி வீட்டுக்கு போகிறோம்னு போய் சொல்லிட்டு வந்துட்டோம். இது ஒரு மாதிரி மனசு இருந்துச்சு. வீட்டிலே இருந்தால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குன்னு தான் வெளியே கிளம்பி வந்தோம். அது அம்மாட்டையும் சொல்ல முடியாதுன்னு பார்த்தா அம்மா நம்ம முகத்தை பார்த்தே வேற கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயம்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க மனசே உடைஞ்சு போயிடுவாங்க. அம்மாவுக்கு இந்த விஷயம் எப்படி பார்த்தாலும் தெரிய வரக்கூடாது. எப்படியாவது அதை மறைக்கணும். நிலா இன்னைக்கு ரூமுக்கு வந்த மாதிரியே இருந்துச்சு. ஆனால் அது கனவு. எனக்கு இன்னும் மட்டும் நிஜம் மாதிரியே ஃபீல் ஆகுது. ஆனால் ஒன்று மட்டும் நிலா, அப்போ எப்படி உன்னை பார்த்தனோ அதே முட்டைக்கண்ணு, அதே பயந்துட்டே இருந்த அந்த ஃபேஸ், இப்போ வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே இல்லை நிலா. என் நிலாவுக்கு தான் நான் யாருன்னு தெரியல, ஆனால் எனக்கு என் நிலா யாருன்னு ரொம்ப நல்லா தெரியும். அந்த முட்டைக்கண்ணி, திமிரு பேச்சு எல்லாம் மறக்க முடியுமா? ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது, என் நிலா என்னை மறக்கலை. நான் யாருன்னு தான் தெரியல என் நிலாவுக்கு, ஆனால் என் நிலா என்னை மறக்கலை. அந்த லெட்டரில் எழுதியிருந்தது என்னதான்றது எனக்கு தெரியும்.
அது கடைசி வரைக்கும் உனக்கு தெரியக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஆசையும். அது தெரிஞ்சு நீ கஷ்டப்படுறத விட நீ சந்தோஷமாக கார்த்திக் கூட வாழும்போது அதான் எனக்கும் தேவைப்படுது. அது நான் தான் உனக்கு கடைசி வரைக்கும் தெரியக்கூடாதுன்னு எல்லாம். நான் உடஞ்சி இப்போ கஷ்டப்படுற மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது. இத்தனை வருஷம் உன் நினைவுகளோடயே வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்றது எனக்கு தெரியல. ஆனால் உன்னோட நினைவுகளோடயே வாழணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டேன். நிமிஷங்கள் ஒவ்வொன்றும் வருஷங்களாகும். நீ என்னை நீங்கி சென்றாலே வருஷங்கள் ஒவ்வொன்றும் நிமிஷங்களாகும். நீ எந்தன் பக்கம் நின்றாலே மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய் ஒன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு உயிர் ஓடி போனதோ உன்னோடு அன்பே. அச்சச்சோ, இந்த பாட்டி யாருன்னு தெரியலையே, ரோட்ல மயங்கிட்டாங்க. என்ன வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தா ஒரே கிறக்கமாக வருது. இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போயிடலாமா? அதான் சரி, கொஞ்ச நேரம் உட்காருவோம். பாட்டிமா, என்னாச்சு உங்களுக்கு? பாட்டி பாட்டி என்னாச்சு பாட்டி உங்களுக்கு? பாட்டி எழுந்துருங்க பாட்டி. அச்சச்சோ, பாட்டி வேற கண்ணை திறக்க மாட்டாங்களே. அங்கே ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்கள தண்ணி எடுத்துட்டு வர சொல்லலாம். அண்ணே அண்ணே, இங்கே கொஞ்சம் பாருங்களேன், இந்த பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்களேன். அப்படியா தம்பி, இதோ வர வர. இந்தாயா தண்ணி. இரியா, நான் தெளிக்கிறேன் இரியா. அம்மா அம்மா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்களேன். பாட்டி பாட்டி, நாங்கள் பேசுறது கேட்குதா பாட்டி? ஐயா கேட்குது ஐயா, ஒன்றும் இல்லை எனக்கு. சரி பாட்டி, பொறுமையா மெதுவா எந்திரிங்க பாட்டி. பாட்டி, இப்போ நீங்க ஓகே தானே? எனக்கு என்னையா, நான் நல்லா தான் இருக்கேன். என் பேத்தியை பார்க்கலான்னு போயிட்டு இருந்தேயா. போகிற வழியில் சரி போயிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே கிறக்கமாக வந்துருச்சியா. அப்படியா பாட்டி? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே உங்களை இறக்கி விட்டுட்டு போறேன். ஏயா உனக்கு எதுக்கு சிரமம்? நான் போய் இப்போ இங்கே பக்கத்தில் தான் வீடு, நடந்தே போயிடுவேன். பக்கத்துல தானே பாட்டி, நான் இறக்கி விட்டுட்டே போறேன். ஆல்ரெடி நீங்க மயங்கி விழுந்திருக்கீங்க. இப்படியே விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை பாட்டி. நீங்க வாங்க, கார்ல ஏறுங்க, வாங்க, நான் விட்டுட்டு போறேன். ஆமா பாட்டி, அந்த தம்பி சொல்றதும் கரெக்டு தான். விட்டுட்டு போறேன்றார்ல, போங்க, அவர் கூடயே போங்க. ஆல்ரெடி மயங்கி வேற விழுந்திருக்கீங்க, உங்களால் நடக்கவும் முடியாது. போங்க பாட்டி, அவர் விட்டுட்டு போயிடுவார், போங்க. தம்பிக்கு எதுக்கியா வேணும் சிரமம்? அவர் எங்கேயோ வெளியே போயிட்டுருக்காரு. அவர் என்னை எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு போகிறதுக்கு நேரம் ஆயிரும். நானே போயிடுவேயா. ஐயோ பாட்டி, நீங்க எதுவும் பேச வேணாம், வந்து வண்டியில ஏறுங்க, போலாம். ஐயா உன் பேர் என்னையா? என் பேர் அர்ஜுன் பாட்டி. உங்க பேரு? என் பேர் ருக்குமணியா. ஓகே பாட்டி, உங்க வீட்டுக்கு போற வழி எங்கன்னு சொல்லுங்க, நான் அப்படியே எடுத்துட்டு போய் உங்களை வீட்டில் விட்டுட்டு போறேன். நேராக போய் வலது பக்கமாக திரும்பினா அங்கேருந்து 4வது வீடியா? ஓகே பாட்டி. பாட்டி, நீங்க தனியாக தான் வந்தீங்களா? உங்க கூட யாரும் வரலையா? இல்லையா, நான் இங்கே தான் இருக்கேன். ஊரில் ஒரு விசேஷம்னு சொல்லி பத்திரிக்கை வச்சுருந்தாங்க, அந்த விசேஷத்துக்கு போயிட்டு வந்தேன். சரி வந்துட்டேன், நடந்து வீட்டுக்கு போயிடலாமேன்னு பார்க்கும்போது கிறக்கமாக வந்து மயங்கிட்டேன். அதான் வேற ஒன்றும் இல்லை, எப்பயுமே தனியாக போயிட்டு தனியாக வந்துடுவேன். சரி பாட்டி. பாட்டி, இந்த வீடா பாருங்க. ஆமாய்யா, இந்த வீடு தான். ஓகே பாட்டி, பார்த்து வீட்டுக்குள்ள போங்க. என்னையா என்னை மட்டும் வீட்டுக்குள்ளே போக சொல்கிற? நீயும் வா, இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்க, வீட்டுக்குள்ளே வராமல் போகிறேன்ற. வா வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வந்து ஒரு கப்பு காஃபியாவது குடிச்சிட்டு போவா. பாட்டி, இன்னொரு நாள் கண்டிப்பாக வரேன் பாட்டி. இப்போ டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். என்னையா ஏதா அவசர வேலையா? நான் கெடுத்துட்டேனா அந்த வேலையை? ஐயோ பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எந்த அவசர வேலையும் கிடையாது. உங்களை பார்த்து பத்திரமா வீட்டுக்குள்ளே புதுசுனா நான் அப்புறம் வரேன் தான் சொல்கிறேன். அப்புறம் என்னையா வரலாம்ல, வந்து ஒரு கப்பு காஃபி குடிச்சிட்டு போயேன் வீட்டில். வாயா,
சரி பாட்டி, வரேன், வாங்க போலாம். என்ன வீட்டில் ஒருத்தரையும் காணோம், எங்கே போனாங்க எல்லாம்? டேய் ராமச்சந்திரா, ராமச்சந்திரா, ஐயா ஏன் அங்கேயே நிற்கிற, உள்ளவா. இதோ வரேன் பாட்டி. என்ன பாட்டி, வீட்டில் யாருமே இல்லையா? சரி பரவாயில்ல பாட்டி, நான் கிளம்புறேன். நீங்கள் பார்த்து வீட்டில் இருந்துக்கோங்க பத்திரமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எங்கள் தோட்டத்தில் எங்கன்னா தான் இருப்பான் என் பையன். இரு என் பேத்தியை கூப்பிட்றேன் இரு. அவள் இவ்வளோ நேரத்துக்கு காலேஜ்லேருந்து வந்திருப்பா, நான் கூப்பிட்றேன் இரு. நிலா, நிலா. என்ன நிலாவா? அம்மாடி எங்கே இருக்க? இதோ வரேன் பாட்டி. இருக்காவா, நம்ம உள்ள போலாம் வா. ஓகே பாட்டி, போகலாம் வாங்க. ஏண்டி உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிடுறது, எங்கடி போனீங்க? வீட்டில் யாரையும் காணோம். ஓய் மோனாலிசா, உன்னை யார் கூப்பிட சொன்னது? வந்தால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்குள்ளே வர வேண்டியதானே? நான் மட்டும் வரலடி, ஒரு தம்பியும் வந்திருக்கு, என்னை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட வந்துச்சு. அந்த பிள்ளைய உள்ளே கூப்பிட்டேன், வீட்டில் பார்த்தா யாரையும் காணோம். எங்கே அந்த பிள்ளைய காணோம்? எப்போ அர்ஜுனு, அர்ஜுனு உள்ளவாயா? அர்ஜுனா, நம்ம கேட்ட பேர் மாதிரி இருக்கே, ஒருவேளை நம்ம சீனியராக இருக்குமோ? சே, அவரு ஏன் இங்கே வரப்போகிறாரு? அதுவும் இந்த மோனாலிசாவை எதுக்கு கூட்டிகிட்டு வந்து அவர் வீட்டில் விட வரணும்? சரி பார்ப்போம் யாருன்னு. இது வந்துட்டேன் பாட்டி, நிலாதான். அடிபருவ பெண்ணே நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்தன் மேனி மேலே ஏதோ ஏதோ வலி எந்தன்னை மூலங்களிலே. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. இமையில் இருக்கும் இரவு உறக்கம் கண்ணுக்கு போயாச்சு, காரணம் நீயாச்சு. சீனியரே தான் இவர் இங்கே அதுவும் பாட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சீனியர் என்னாச்சு? பாட்டி வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்ததா சொல்கிறாங்க. எங்கள் பாட்டியை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமா? அர்ஜுன் சீனியர், நான் பேசுகிறது கேட்குதா? ஆ நிலா, சொல்லுங்க. இல்லை சீனியர், பாட்டி எப்படி தெரியும்? நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறாங்களே, முன்னாடி எங்கள் பாட்டியை தெரியுமான்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து நிலா, பாட்டி நான் போகிற வழியில் பார்த்தா மயங்கி விழுந்திருந்தாங்க. இது உங்கள் பாட்டின்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சரி வீட்டில் ட்ராப் பண்ணலாமேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். பார்த்தா அது உங்கள் பாட்டி. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. ஓய் மோனாலிசா, இங்கே பாரு. இதுக்கு தான் சொல்கிறேன் தனியாக போகாதேன்னு சொல்லிட்டு. நானும் வரேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். தனியாக போயிட்டு உனக்கு எதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் மோனாலிசா? எனக்கு நீ மட்டும்தான் இருக்க. இதுக்கப்புறம் ஊருக்கு தனியாக போகிறேன் அப்படின்னு ஏதாவது சொல்லி பாரு. ஏண்டி கொஞ்ச நேரம் அமைதியாக இருவோம், சண்டையை அப்புறம் வச்சுக்கோ. வந்த தம்பிக்கு காஃபி டீ ஏதாவது கொடு. இதை மறந்துடுவோன்னு மட்டும் நினைக்காத, உன்னை அப்புறமா பார்த்துக்கிறேன். சீனியர் வாங்க, வந்து உட்காருங்க, காஃபி குடிச்சிட்டு போனது, காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் இருங்க. ஐயோ நிலா, எதுவும் வேணாங்க, நான் கிளம்புறேன். பாட்டி எடுத்துகிட்டு வந்து உள்ளே விட்டுட்டு போகலான் தான் வந்தேன். இல்லை சீனியர், காஃபிலாம் அவ்வளோ மோசமாலாம் ஒன்றும் போட மாட்டேன். வெயிட் பண்ணுங்கள், குடிச்சிட்டு போங்க காஃபியை. ஐயா என் பேத்தி உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமாம் பாட்டி, நானும் அவங்களும் ஒரே காலேஜில் தான் படிக்கிறோம். ஓ அப்படியாயா, ரொம்ப சந்தோஷயா. சரி வா, வந்து உட்காரு வா. அர்ஜுனோட அம்மா கால் பண்ணாங்க. இங்கே தான் வீட்டுக்கு, என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். இவ்வளோ நேரம் இன்னும் வரல. ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டான். எங்கே போனான்னு வேற தெரியல. லைட்டாக பக்கு பக்குன்னு வேற அடிக்குது. டே கார்த்தி, எங்கடா இருக்க? அம்மா கூப்பிட்றாங்கடா. இங்கே தான் இருக்கானா? டே எருமை, அம்மா கூப்பிட்றாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க, என்னடா வேடிக்கை பார்த்துட்ருக்க? ஏண்டி உனக்கு என்னடி பிரச்சனை? நானே ஏதோ ஒரு யோசனையில் இருக்க, என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். என்னடி வேணும் உனக்கு? கடைக்கு எதாவது போனோமா?
உனக்கு கடைக்கு போகணுன்னா மட்டும் மரியாதை அதிகமாக வந்துருமே. அண்ணா கடைக்கு போகணுன்னா அன்ப, இல்லைன்னா வாடா போடா அன்ப. போடா கருவிண்டு. அம்மா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட வந்த பாரு, ஏன் தப்பு? அவங்களே வந்து கூப்பிட சொல்லியிருக்கணும் ஒன்று. இப்போ எதுக்கு கூப்பிடுறாங்க? வீட்டோட ஒரு தூண் கீழே சரிஞ்சு விழுதான், நீ தாங்கி பிடிப்பியா, அதனால கூப்பிடுறாங்க. இங்கே பாருடி, என்னை வெறுப்பேத்தாம ஒழுங்கா கீழே இறங்கி ஓடி போயிரு. டேய், அண்ணன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை ரெடி ஆயிடுச்சா, போய் வாங்கிட்டு வருவியா? இவ்வளோ வாய் பேசுகிறல்ல, இப்போனா அண்ணனை அண்ணனா மதிச்சிருக்கியா? வாடான்ற போடான்ற நீயே போய் வாங்கிட்டு வா. நீ போனா போடா, போவாட்டி போ. உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். ரியா, அண்ணா கிட்ட சொல்ல சொன்ன நீ சொல்லிட்டியா பத்திரிக்கை வாங்க போ சொல்லி? அம்மா, நான் கார்த்திகிட்ட சொல்லிட்டேம்மா, அவன் தான் போக மாட்டேன்றான். வேணா நீயே போய் வாங்கிக்கோன்னு சொல்கிறாம்மா. நீ பேசிக்கோ, நான் போகிறேன். பத்திரிக்கை வாங்க போ சொன்னால் 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா? மேலே வந்தேன், விளக்கு மாறிட்டு பிச்சிருவேன் 2 பேரையும். ஒழுங்கா போய் அவனை பத்திரிக்கை வாங்க சொல்லி புக் எடுத்து படிப்போ. இந்தாங்க சீனியர், காஃபி எடுத்துக்கோங்க. ஆமாம் சீனியர், பாட்டி எங்கே போனாங்க? இல்லை நிலா, அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஓ அப்படியா? ஆனால் ஒன்று சொல்லணும் சீனியர், ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் பாட்டியை பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வரைக்கும் விட்டுட்டு போனதுக்கு, காப்பாற்றி. நிலா, என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்கிறீங்க? ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுதுன்னா செய்ய வேண்டியது நம்ம கடமை இல்லைங்க. இதுக்கெலாம் எதுக்கு தேங்க்ஸ்? உங்கள் பாட்டி இல்லைங்க, யாராக இருந்தாலும், எனக்கு தெரியாது அது உங்கள் பாட்டின்ட்டு. யாராக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேங்க. சீனியர், மார்னிங் எதுவும் சொல்கிறதுக்காக லைப்ரரிக்கு வந்தீங்கல்ல, நானும் வெயிட் பண்ண சொன்னேன், நீங்கள் அப்படியே கிளம்பிட்டீங்க. அப்புறம் உங்களை தேடி பார்த்தேன், ஆளும் இல்லை. என்ன சீனியர், ரொம்ப முக்கியமான விஷயமா? சொல்லுங்களேன். அது ஒன்றும் இல்லை நிலா, காலேஜில் ஒரே நிமிஷம், யாரோ கால் பண்ணுறாங்க. ஹலோ, யார்? அடி அர்ஜுன் பரதேசி, எங்கடா போனேன்? அம்மா கிட்ட என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ நேரம் ஆகி ஆளை காணும். எங்கடா போனேன்? இல்லை மச்சான், கொஞ்சம் முக்கியமான வேலை விஷயமா வெளியே வந்தேன். சார் எந்த வேலைக்கு போனாலும் என்னையும் கூட்டிகிட்டுல போவீங்க, என்னை விட்டுட்டு தனியாக சாருக்கு என்ன வேலை அப்படி? என்ன வேலை வேணா இருக்கட்டும், 10 நிமிஷத்தில் என் வீட்டில் இருக்க. அப்படி நீ இல்லை, 11வது நிமிஷம் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அர்ஜுன் வீட்டுக்கு வரலன்னு போட்டு கொடுத்துருவோம். எப்படி சௌரியம் சாருக்கு? வருவீங்களா வரமாட்டீங்களா? மச்சான், அது தவறான செயல். இன்னும் 10 நிமிஷத்தில் நாங்கள் இருப்பேன், சரியா? முதல் வாங்க சார், அப்புறம் பேசிக்கலாம். நிலா, நான் கிளம்புறேங்க. பாட்டி இருந்தால் கூப்பிடுங்க, சொல்லிட்டு கிளம்புறேன். இல்லை அர்ஜுன் சீனியர், பாட்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இப்போ தான் போயிருக்காங்க. பாட்டி குளிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கும் டைம் இல்லை. நீங்கள் கிளம்புங்க, நான் சொல்லிடுறேன். ஓகே, பாய். நாளைக்கு காலேஜில் பார்க்கலாம். ஓகே சீனியர், பாய். நாளைக்கு பார்க்கலாம். பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. நிலா, பின்னாடி பார்த்துங்க, டேபிள் இடிச்சுக்க போகிறீங்க. ஐயோ, கீழே விழ போகிறீங்க.